இவள் கும்பகோணம் மடத்தில் இருக்கா. திடீர்னு ராத்திரி படுத்துட்டா, பெரியவா படுத்துட்டுருக்கா, பக்கத்தில் கைங்கரியம் பண்ணுறவா படுத்துட்டுருக்கா. திடீர்னு கைங்கரியம் பண்ணுறவ எழுந்துன்னு பார்த்தா பெரியவாளை காணும். படுத்துன இடத்துல பெரியவாளை காணும். பெரியவாளை காணுன்னொன்னே கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு பயம் வந்துடும். ஏன்னர் இவர் எங்கேயான தண்டத்தை தூக்கின்னு யாத்திரை கிளம்பிடுவார். நடு நிஜியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவள் விழுந்து அடிச்சுன்னு முட்டையிட்டுன்னு ஓடணும். அதுக்குள்ளே 5 கிலோமீட்டர் ஓடியே போயிருப்பார். அது கவலை வந்துடுத்து. எங்கே சொல்லாத எங்கேயானு போயிட்டா என்ன காணும். இங்கே தேடி அங்கே தேடி அத்தை பண்ணி பார்த்தா பெரியவா எங்கே இருக்கான்னு தெரியல. இவளுக்கு கவலை வந்துடுத்து. அங்கே தேடி இங்கே தேடி கடைசியில் அந்த பக்கம் பின்னால் புழக்கடையில் போய் தேடலான்னா அங்கே மாட்டுக்குட்டாய்க்கு பக்கத்தில் ஒரு ஒட்டு திண்ணை துணுண்டு. இந்த காலம் மாதிரி எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, வெளிச்சம் இல்லாத காலம். அதில் பார்த்தா இப்படி ஒவ்வொரு இடமா தேடின்னு பார்த்தா இந்த திண்ணையில் என்னமோ இருக்கிறாப்புல இருக்குது. வந்து கிட்டக்க பார்த்தா பெரியவா படுத்துட்டுருக்கா. இந்த ஒட்டு திண்ணையில் பெரியவா படுத்துட்டுருக்கா. அதுவும் எப்படின்னா வெறும் கௌபீனத்தோடு படுத்துட்டுருக்கா. உடம்பு முழுக்களும் திறந்துருக்கு. மொச்சிருக்கு கொசு. கும்பகோணம் கொசுக்கு கேட்பானே, உலக பிரசித்தம். மொச்சிருக்கு. இதை பார்த்தோன்னா அவருக்கு தாங்கலை. ஐயோன்னு கத்தினா பார்த்தா யாரது? நான் தான். எதுக்கு இப்போ கத்தினேன் அப்படின்னு. இவ கத்தில எல்லாம் ஏதுன்னு ஓடி வந்துட்டு. என்ன அக்கிரமமாக இருக்குது, இத்தனை பெரிய மடமே பெரியவாடுது. ஏன்னா பெரியவாளுக்கு உள்ளே படுத்துக்க இடம் இல்லையா? நாங்கள்லாம் சௌக்கியமாக படுத்துன்னு இருக்கோம். பெரியவா எதுக்கு இந்த ஒட்டு திண்ணையில் மாட்டுக்குட்டாயில் வந்து அதுவும் இத்தனை கொசு பிடுங்கிறது படுத்துன்னு இருக்கா? உடம்பு என்னத்துக்காருது? ஒரு கொசு கடித்தாலே அவ்வளோதான், யானைக்கால் வந்துடும். இது உடம்பு முழுக்களும் கடிக்கிறது. அவெல்லாம் கேட்டா. உடனே பெரியவா சொல்கிறா, எல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் அங்கே தான் படுத்துன்னேன், தூக்கம் வரல, இப்படி படுத்துன்னு யோஜனை பண்ணிட்டே இருந்தேன். யோஜனை பண்ணிட்டு இருக்கிறது இந்த உலகத்தை எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் பாரு. என்ன விசித்திரமாக சிருஷ்டி பண்ணியிருக்கார். எத்தனை ஜீவராசிகளை படைச்சிருக்கார். படைச்சதோடு இல்லை, அத்தனைக்கும் மறக்காத சாப்பாட்டுக்கும் படைச்சிருக்கார் பாரு. எந்த ஜீவராசிகளானும் நான் என்னத்தை சாப்பிட்றது யோஜனை பண்ணுறாப்புல இருக்கோ? நமக்கு வேணா இருக்குது, இட்லி எதுங்கலாமா, அடைய திங்கலாமா, நாளைக்கு ஏகாசி. ஆனால் எந்த ஜீவராசிகளுக்கான சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று இல்லைன்னு எதான்னு இருக்கோ? இல்லை. இப்படி இல்லாமல் படைச்சிருக்கான்னு படுத்துன்னு யோஜனையாம். அப்படின்னா அது எவ்வளவு கருணை இருக்கணும், எவ்வளவு அன்பு இருக்கணும். ஒரு தாயார் தானே எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் சாப்பாடு இருக்கான்னு கவனிப்போம். அது மாதிரி தான் அம்பாள் அத்தனை ஜீவராசிகளுக்கும் படைச்சி அத்தனைக்கும் மறக்காத சாப்பாடையும் படைச்சிருக்கா. அதில் படைச்சிருக்கிறதுலையும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னர், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லாத வேற படைச்சிருக்கா. இதெல்லாம் பெரியவாளால் தான் இப்படிலாம் திங்க் பண்ண முடியும். இப்படிலாம் நம்மளும் திங்க் பண்ணினோன்னா நம்மளால் நிச்சயம் பக்தி பண்ணாத இருக்க முடியாது, மனசு உருகாத கரையாத இருக்க முடியாது. அப்போ சொல்கிறா, அது ஒன்றுக்கு ஒன்று போட்டி இல்லாத வேற படிச்சிருக்கார் பாரு. அப்படின்னா விளையறத்துல இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற அரிசியை மட்டும் நாமெல்லாம் எடுத்துக்கிறாப்புல இருக்குது. மேலே இருக்கிற தோலியெல்லாம் யாருக்கோ உபயோகப்படுறாப்புல இருக்குது. அந்த வைக்கெல்லாம் மாட்டுக்கு உபயோகப்படுறாப்புல இருக்குது. உள்ளுக்குள்ளே அரிசியில் நமக்கு உபயோகப்படுறாப்புல இருக்குது. இதே மாற்றிருந்தார்னா மாடும் சாதஞ்சான் சாப்பிட்றதுன்னு சுவாமி ஒரு கால் படைச்சிருந்தார்னு வச்சுப்போம், சிருஷ்டியில் என்ன ஆயிருக்கும்? நம்மளோட ரேஷன் கடையில் மாடு எல்லாமும் க்யூவில் வந்து நிற்கும். நமக்கு முன்னால் 10 கிலோ ஃப்ரீக்கு அது போயிடும், காடை தூக்கிண்டு. நம்ம கிட்டக்கு போனால் முட்டும். இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி இல்லாத, இவன் வேண்டான்னு தூக்கிப்பட்டா இவர் அவியல் பண்ணி சாப்பிட்டுனாக்க ஜம்முன்னு கரிகால பண்ணான்னா, தோலியை வேண்டான்னு போட்டால் அதுக்குன்னு மாடெல்லாம் காத்துட்டுருக்கு. அதுவும் அவியலே திங்கிறதுன்னு வச்சுட்டா சரியாக வராது. அதனால் ஒருத்தருக்கு வேண்டாங்கிறது இன்னொருத்தருக்கு வேணுமா இருக்குது, இன்னொருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு வேண்டான்னு இருக்குது. என்ன ஒரு காம்பினேஷன்! எப்படி பண்ணியிருக்காரு இதை? எப்படி உட்காந்து யோஜனை பண்ணியிருப்பார் அப்படின்னு. யோஜனை அப்படின்னு இல்லை, அப்படி சங்கல்ப மாத்திரத்தில் இத்தனையும் செட் ஆகிடுச்சுன்னா அவன் எப்பேற்பட்ட ஆம்னிபோட்டண்ட்டாக இருக்கணும், சர்வசக்தனாக இருக்கணும். இதெல்லாம் படுத்துன்னு யோஜனை பண்ணுறாளாம்.
நாம் ஏதோ நினச்சினுக்கோம் இவர் படுத்துட்டா நல்லா தூங்குறாருன்னு, அங்கேயும் இப்படி தான் பண்ணுறாருன்னு தெரியுது. இப்படி யோஜனை பண்ணாலும் சரி, எல்லா ஜீவராசிகளையும் பற்றி யோஜனை வந்தது. அதுக்கு சாப்பாடு இருக்குது, அது என்னமோ கஷ்டப்பட்டு வேளைக்கு அன்னைக்குள்ளே ஏதோ ஒரு வேளையான வயிற்று ரொப்பின்னு விடுறது. இப்படியே நினச்சிருந்தேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த கொசு ஞாபகம் வந்தது. இந்த கொசுக்கெல்லாம் என்ன ஆகாரம் சுவாமி படைச்சிருக்கார்? அதால் என்ன புளியும் சாப்பிட முடியுமா? வடை திங்க முடியுமா? அல்வா திங்க முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு யாரானும் படுத்துருந்தா நன்னா ரத்தம் உரித்துனா குடிக்கலாம். அதுதான் அதால் சாப்பிட முடியும். இந்த கொசுவுக்கு ரத்தம் தான் நம்மளோட ரத்தம் தான் படைச்சிருக்கார். ஆனால் அப்புறம் நினச்சினால இப்படி அதுக்கு சாப்பாடே நம்ம ரத்தம் தான் பகவான் படைச்சிருக்காரு. ஆனால் உலகத்தில் எல்லாரும் என்ன திரும்ப பண்ணுறா? கொசு வலையை கட்டின்னு மாதம் தர வேண்டு அத்தை பண்டு இது பண்டு அதை கடிக்க விடாத பண்ணிவிடுறா. அதை கடிக்க விடாத பண்ணுறான்னா என்ன பட்னி போடுறான்னு அர்த்தம். ரத்தத்தை குடிக்க விடாத, இப்படி ஒரு யோஜனையாம். அதனால கொசு மேலே பரிதாபமாக இருந்தார். இப்பாரு அத்தனை பேர் இது சாப்பிட விடாத வயிற்றில் அடிக்கிறாளே அப்படின்னு தோணித்தான். அதனால என்ன பண்ணுன்னு அந்த கொசுலாம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ரத்தத்தையானும் குடிக்கட்டும்னு பிளட் டொனேஷனுக்காக படுத்துன்னு இருக்கார். எவனாலும் பண்ணுவேனா? பண்ணினா லூசும்பா, பைத்தியம்பா. ஆனால் இவர் தான் அப்படி பண்ணுவார். ஏன்னா இவருக்கு பெரிய சர்டிஃபிகேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுத்துட்டு எடுத்தோடனே ஐயோ ஒன்றை போல் லூஸு கிடையாது ஏன்ட்டார். பித்தா பெரிய சூடி பெரியவா கேட்குறா. எடுத்தோடனே நல்ல வார்த்தையாக போடுற. யாரானும் ஒருத்தர் ஸ்லோத்திரம் பண்ணணுன்னாக்க சார் உங்களை போல் கிடையாதும்பா. நான் சுந்தரமூர்த்தி சுவாமி எடுக்குதே பைத்தியம் ஒன்றை போல் கிடையாது. பித்தா பெரியசூடி அப்படின்னா ஏன் அப்படின்னு இப்படிலாம் நினச்சாக்க, இப்படிலாம் காரியம் பண்ணாக்க யார் எல்லாம் இதுதான் சொல்லுவாள். இவர் உள்ள படுத்துன்னு தூங்கினாராம், கொசு ஞாபகம் வந்து தான் அதுக்கு சாப்பாடு இல்லாத பாவம் பட்னியாக கிடக்கேன்னு. எங்கள் இடத்துல கொசு நிறையா இருக்கும், மாட்டுக்கொட்டாயில் வந்து இவர் எங்கே வேணால் எடுத்து சாப்பிடுங்கன்னு கொடுக்குறார். அப்படின்னா என்ன பண்ணுறது? அந்த கொசுவில் ஒன்றா இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, இந்த திவ்ய சரீரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஈக்கும் எறும்புக்கும் கொசுக்கும் முதற்கொண்டு கருணையை காமிக்க முடியும் அப்படின்னா அது அன்பே சிவமாக இல்லாத வேறு யாராக இருக்க முடியும்? காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வாசலில் ஒரு பவழமல்லி மரம், அதுக்கு அடியில் உட்காந்து தரிசனம் கொடுத்துருக்கா. அங்கே ஒரு எறும்பு புத்து போல் இருக்குது. அது கவனிக்கலை, நெருப்பெரும்பு. அப்படியே வஸ்திரத்துக்குள்ளே தொட இடையெல்லாம் முன்னாடி காலெலாம் வச்சிருக்கு. அது நெருப்பெரும்பெல்லாம் கடிச்சதுன்னா தடிச்சு போயிடும். இதை பார்த்து அந்த செல்லம்மா பாட்டின்னு சொன்னேன். அந்த பாட்டி பார்த்துட்டு கால் முக்குன்னு எறும்பெல்லாம் வச்சு, ஐயோ ஒரே எறும்பா இருக்குது, உதறணும் காலை உதறணும் அப்படின்னு இந்த பாட்டி அலறினா. அவர் ஒன்றும் இல்லை, பேசாத யாரையோ வெடிக்கிறாப்புல பேசாத உட்காந்துருக்கா. இந்த பாட்டி கத்தினோன்னு அலறினா ஒரே எறும்பு வச்சிருக்கு, காலை உதறணும் அப்படின்னா, நீ ஈஸியாக சொல்லிட்ட, என்னால் உதற முடியலையே அப்படிங்கிறா. என்ன அப்படின்னா, நீ இந்தாங்க எதையுனே என் காலை பிடிச்சின்னு இருக்கு, நான் எப்படி உதறுவேன், காலை உதறுவேன். என்னையும் அது என்ன எறும்பெல்லாம் அவங்கள்ட்ட என்ன தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து காலையை பிடிச்சிருக்கு, சரணம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம், நான் காலை பிடிச்சது அப்படின்னா. ஆனால் நீ உதறுங்கிற, அது என் காலை பிடிச்சின்னு இருக்கு, நான் எப்படி உதறுவேன்? அப்புறம் சொல்றா, நீ ராமர் சொன்னதை கேட்டிருக்கியோ அப்படின்னு. விபீஷண சரணாகதியும் போது ராமர் சொல்கிறாரு, என்ன மாதிரி சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதை. ஒரே ஒரு தரமானும் என்கிட்ட நீ தாங்க எதையுனே எவனானே என்கிட்ட வந்து கேட்டுவிட்டான்னா, என் காலில் விழுந்துட்டான்னா, அவனை எப்பப்பாரு ஜென்மா முழுக்கில் காப்பாற்றுறது தான்ப்பா என்னோட விரதம் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அப்பேற்பட்ட ராமர் வாழ்ந்த தேசத்தில் தானே நாமளும் இருக்கோம். அப்படின்னா நீ தான் எதையின்னு காலை வந்து பிடிச்சா எப்படி உதறது? நீ ஈஸியாக சொல்லிவிட்ட, என்னால் முடியலையே. இந்த பாட்டி சொல்லுவோம், எப்படி கடிக்கிறதுக்கு காலை பிடிச்சதை கூட இவர் உதற மாட்டார்னா, நாம் பக்தியோடு அவர் காலை பிடிச்சோன்னா நம்மளையா கைவிடுவர், நம்மளையா உதறுவர்? உதற மாட்டார். அந்த நம்பிக்கை தான் ஃபெய்த் அப்படி இங்கிலீஷில் சொல்கிறாரு. அதுதான் முக்கியம். என்ன ஆனாலும் சரி, நன்றி வருகினும் தீதேனும்
நான் அறிவது ஒன்றேயும் இல்லை சொல்கிறாரு. எனக்கு நல்லது வந்தாலும் சரி, கெட்டுதல் வந்தாலும் சரி, நான் ஒன்றை தவிர வேறு எதுவும் அறிய மாட்டேன்மாங்கிறது. ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகழு தொழுதொழுவி, என்ன ஆனாலும் சரி உன் பாதத்தை தான் முடிச்சுவேன் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறான்னா எதனால? அது விடாதுங்கிறது கேரண்டீடு. ஏன்னா மனுஷாலாக இருந்தால் விட்டுருவா. நம்ம சௌக்கியமாக இருக்கிறதே எல்லாரும் சேர்ந்துப்பா. நமக்கு ஒரு சிரமம் அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் ஈஸ்வரன் ஒத்தன் தான் என்ன பண்ணுவார்னர், அவர் நேர இருக்காரான்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு சிரமம் வரத்தை கூடவே இருக்கார், எப்போதும் நம்ம கூட. அதனால தான் அவருக்கு பேர் அவிஜ்ஞாத சகா அப்படின்னு பேர். அதாவது ஃப்ரெண்டுலேயும் என்னென்ன தோன்றா துணைன்னு தமிழில் சொல்கிறாரே, அதுதான் அவிஜ்ஞாத சகா. நம்ம கண்ணுக்கு தெரியல இருக்கிறது, ஆனால் அவர் தான் கூடவே இருக்கு. அதுதான் அந்த பெரியவாங்கிற व्यक्ति. அப்படி இருக்கிற பெரியவா ஈயாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் ஒரே அன்பு, அத்தனை பேர்கிட்டையும் ஒரே இரக்கம், அத்தனை பேருக்கும் ஒரே அருள் தான் பண்ணியிருந்தார் அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாட ஒரு பக்தர் வந்தார். பெரியவா பூஜை பண்ணுறதே, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறதே பார்க்கணும். அப்படி ஒரு கைலாசத்தில் உட்காந்துருக்கிறாப்புல தான் இருக்கும். பிரமாதமாக அலங்காரம் பண்ணுவாள், பெரியவா கையாலே அலங்காரம் பண்ணுவாள், எல்லாம் பண்ணுவாள். இதெல்லாம் பார்த்தார் ஒருத்தர். அவருக்கு ஒரு ஆசை, நம்மளும் போய் கோயம்பேட்டிலேருந்து பூவை வாங்கி நம்ம கையால் பெரியவா கட்டி கொடுத்து பெரியவா கையால் சுவாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் இவர் மெனக்கெட்டு பூக்கடைக்கு போய் கலர் கலராக விதவிதமாக பூவெல்லாம் வாங்கி அதை ஜம்முன்னு தொடுத்துக்கிடுத்து ஒரு கூடை நிறையா கொண்டு வந்து மறுநாளைக்கு பூஜை போது கொண்டு வந்து வச்சார். பெரியவா மேலே உட்காண்டிருக்கா பூஜைக்கு. கூட இருக்கிறட்ட, மாமா நானே கையால் தொடுத்து எல்லாம் பண்ணுது, அதை கொடுங்கோ, பெரியவா கையால் சாத்தி பார்க்கணும் ஆசையாக இருக்குது சுவாமிக்கு, கொடுங்கோ அப்படின்னு. உடனே இவர் பார்த்தார், கூடை வாங்கினார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கா, கொடுப்பா அப்படின்னார். வாங்கினார். அப்படி எடுத்து பார்த்தார், எல்லாம் நூலில் கட்டியிருக்கு. உடனே என்ன பண்ண, பொத்துன்னு கீழே போட்டார். அத்தனை நூலில் கட்டின்னு வந்திருக்க அப்படிங்க. மடத்தில் நூலில் கட்டினா உள்ளுக்குள்ளே சேர்க்க மாட்டா. ஐயோ, இந்த மடத்தை போல இனிமேல் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டு, இன்னி வரைக்கும் அப்படித்தான். அதுவும் இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை கட்டில் சந்திரமௌலீஸ்வருக்கு அப்படி ஒரு நியமம் போட்ட. இது பண்ணினோன்னு இந்த பையனுக்கு, இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது. தெரியாது இவருக்கு. பார்த்தார், இவர் இவ்வளோ சிரமப்பட்டது எல்லாம் கீழே கிடக்கு கூடையோட. ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு வேறும் தெரியாதனால இப்படி ஆகிடுதுன்னு என்ன பண்ணுறது, ஒரே வருத்தமாக இருக்குது. உட்காந்து பூஜையை பார்த்துன்னு இருக்கு. எல்லாம் முடிஞ்சுது. பூஜை முடிஞ்சோடனே பெரியவா அப்படியே உள்ளால் இறங்கி வேடுவா வெற்றிக்கு இன்றைக்கி என்ன பண்ணால் முன்பக்கத்தால் இறங்கி வந்தா. இவர் வராருனோடனே எல்லாரும் உடனே தரிசனத்துக்கு ரெடியாக இருக்கா. அப்படி வந்த பெரியவா அப்படியோ தத்திரியாக பார்த்துன்னு வரத்தே இந்த இப்படி திரும்பினா கூடையை பார்த்தா. ஏய், என்னது இவ்வளோ பூ பிரமாதமாக இருக்குது, ஏண்டா இது மேலே கொடுக்கப்படாதோ, பூஜையில் சுவாமிக்கு சாத்திருப்பேனே அப்படின்னார். இல்லை இல்லை, அது உபயோகம் இல்லை அப்படின்னார். ஏன் உபயோகம் இல்லை? ஏது யார் கொண்டு வந்தா அப்படின்னா, யாரோ ஒரு பையன் கொண்டு வந்தார் அப்படின்னா. அப்படியா, யார், இங்கே இருக்காடா பாரு, கூப்பிடுவனே அப்படின்னு. அந்த பையன் கூட்டத்தில் இருக்கான். யார் பூ கொண்டு வந்த பையன் அப்படின்னா முன்னால் வந்தான். பெரியவா உத்தரவாருது, முன்னால் வந்தான். வந்தோடனே பெரியவா, நீ தான் கொண்டு வந்து ஏத்தனை பூவையும் அப்படின்னா. ஆமாம் அப்படின்னார். இது கிட்ட கூப்பிட்டு கேட்க கேட்க இவருக்கு பயமாக இருக்குது, அழுக வருது. இது ஏன் இதை கொடுக்கல அப்படின்னா, இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை, நூலில் கட்டியிருக்கு அப்படின்னார். உடனே ஐயோ, நீ தான் நூலில் கட்டி கொண்டு வந்துட்டியா? ஆமாம் அப்படின்னு. உனக்கு தெரியாத மடத்து சம்பிரதாயம்? தெரியாது. நூலில் கட்டினா மேலே சுவாமிக்கு எடுத்துக்கிறது இல்லை, நாரில் கட்டினா தான் போடுறது, அது உனக்கு தெரியாதாக்கும் அப்படின்னா. பாவம் குழந்தை, இத்தனை சிரமப்பட்டு தெரியாத பண்ணிடுத்து அப்படின்னார். உடனே கூடையை தூக்கி போட்டார் வீட்டுக்கு. ஏண்டா, நூலில் கட்டினா அங்கே சந்திரமௌலீஸ்வருக்கு தானே படாது அப்படின்னார். ஆமாங்க, நான் போட்டுக்கலாம் இல்லையோ. அவர் என்ன பதில் சொல்லுவார்? அப்படியே கீழே உட்காந்துட்டார். அவர்கிட்ட கொடுத்து, அத்தனையும் மேலே போடும் அப்படின்னா. அந்த கூடை பூவையும் போட்டுன்னு அப்படியே காட்டில் உட்காந்துட்டார். அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், கதறி தீத்துட்டார்.
திருப்தியாப்போ போய் சௌக்கியமா அப்படின்னா அவன் அழுது தீத்துட்டார். நம்ம ஒரு சின்ன ஒரு தப்பு அறியாமையாக பண்ணினது கூட இப்போ எவ்வளோ ஒரு பெரிய அனுகிரகமாக ஆயிடுது அப்படின்னு. அந்த சந்திரமௌலீஸ்வரர் போட்டுக்கலன்னா என்ன, அந்த சந்திரமௌலீஸ்வருக்கு தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம். இந்த பிரத்யக்ஷ சந்திரமௌலிக்கு இதுக்கு என்னென்ன நம்ம பண்ணுறது தான் அதுக்கு. பல பேருக்கு சந்தேகம் வரும், நம்ம பண்ணுறத பெரியவா ஏற்றுப்பாடா, நம்மளோட ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் போருமா. பெரியவா அது ஒரு மடாதிபதி, மடத்தில் இருக்கிறதே மடத்துக்குன்னு சில நியமங்கள்லாம் இருக்குது, அதில் ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தா. ஆனால் அட் த சேம் டைம் பக்தாளோட பக்தாளாக இருக்கிறதே அவளுக்கு எப்படி திருப்தி ஏற்படுமோ சந்தோஷமோ அதையும் கொடுத்தா. இது எப்படி அவர் பேலன்ஸ் பண்ணாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எப்பேற்பட்ட சாமர்த்தியத்துக்காரர்களுக்கும் இப்படிலாம் பண்ண முடியாது. தன்னோட ஆச்சார அனுஷ்டானத்துக்கும் குறவில்லாத இருக்கும், அந்த சேம் டைம் வரவாளோட பக்திக்கு கட்டுப்பட்டும் இருக்கும். இதை ரெண்டுத்துக்கும் ஏத்தாப்பில் அருள் செய்யணும்னா அதில் அவருக்கு ஈடு அவரே தான். அப்படி போட்டுன்னு உட்காந்துட்டு திருப்தியான அவரை அழுத்தித்தர். அப்புறம் கேட்டால், இனிமேல் அடுத்த இடத்துலேருந்து நாரில் கட்டி எடுத்துன்னு வா, சுவாமிக்கு போடுறேன்னு. அவையும் கட்டி எடுத்துன்னு வர்றார். இப்படி கண்கொள்ளா காட்சி அந்த பிரத்யக்ஷ சந்திரமௌலீஸ்வருக்கு போட்டு பார்க்குறத விட வேறு என்ன ஆனந்தம் கிடைக்க போகிறது. இதுதான் அருள் அருள் அருள். இந்த அருள் அன்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அன்புன்னா எப்படி இருக்கும், உண்மையான பிரியம் எப்படி இருக்கும், அன்பு எப்படி இருக்குன்னு எங்கே தெரிஞ்சுக்கலான்னு அவரை போய் பார்க்கறதை அவர் சன்னதியில் தெரிஞ்சுக்கலாம், அவர் நம்மளை பார்க்கறதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அருள்மலையாக இருக்கிற பெரியவாளை அவரை நினைக்கிறத விட நமக்கு வேறு என்ன பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணோம்னா, இப்பேற்பட்ட நீ கிடச்சி பகவான் எத்தனையோ அவதாரம் பண்ணிட்டு இருக்கார், இன்னும் எத்தனையோ பண்ண போகிறார். ஆனால் நம்ம கண்ணே எதிர்க்க நம்ம வாழ்க்கையில் நம்ம காலத்திலேயே இப்படி ஒரு அவதாரம் பண்ணி அதை நாம் பார்த்து அனுபவிக்கிறாப்புல ஒரு பாக்கியம் கிடைச்சிதுன்னா இதை விட என்ன அள்ளி கொடுக்க முடியும் ஒரு அனுகிரகம். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளை நாம் பக்தி பண்ணுவோம், அவள்கிட்ட சரணாகதி பண்ணுவோம். நமக்கு என்ன வேணுமோ கொடுக்கறதுக்கு காமதேனுமா கல்பவருஷமாக பெரியவா இருக்கான்னு சொல்லி அந்த பெரியவாளோட அருள் எல்லாருக்கும் நிரம்பட்டும், எல்லோருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி, இப்படி அருள் மலையாக இருக்கிற பெரியவா எப்படி அறிவு மலையாகவும் இருந்தா அப்படிங்கிறத நாளை மாலை 6:30 மணிக்கு சர்வஜ்ய காண்டத்தில் பார்க்கலாம்னு சொல்லி நிறைவு செய்வோம்.